வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி, ஒரு இலக்கிய கலந்துரையாடல் மாதிரி நம்ம பார்க்கலாம். அதான் இது நிகழ்ச்சி. இதனுடைய நோக்கம் நமக்குள்ள நம்ம பேசுகிறது. சில விடயங்கள் இலக்கியம் குறித்து, சமூகம் குறித்து, நாம் எந்த மாதிரி இலக்கியங்களை படைக்கணும், இது நமக்கு அடிப்படை தேவையா இருக்குது. இதை பற்றி நம்ம பேச போறோம். அதுக்கான ஒருதான். இதை பற்றி உங்களுக்கு வழக்கமா ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும், இலக்கிய கூட்டங்கள் நடக்கும். அந்த இலக்கிய கூட்டங்கள்ல ஒருத்தவங்க பேசுவாங்க, மற்றவங்களும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேசுறவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கோ கொடுக்கப்பட்ட நேரத்தை மீறியோ அவர் பேசுற போது மக்களை ஒரு எரிச்சல் அடைவாங்க. அப்படின்னு நேரத்துக்குள்ள முடிச்சா இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணும். இந்த பேசியிருக்கலாமே என்று தோன்றுவதை நாம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. பேசலாம், நல்ல கருத்துக்கள் சொல்லலாம். அவங்க முடிச்ச நல்ல கருத்து சொன்னீங்க, இதை கொஞ்சம் இப்படி சொல்லுங்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான். இதுல எந்த விதமான திட்டவட்டமான வரையறைகள் கிடையாது. 24 வரிகள் சவுதி வாசிக்க வேண்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய அடிப்படை. இது நாம் எல்லா இலக்கியவாதிகளும் இதை செய்திருக்கிறார்கள். நாங்கெல்லாம் இலக்கியவாதிகள்லாம் சின்ன வயதுல வளர்ற பொழுது நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி நண்பர்கள் கூடி பேசுவோம். இப்போ அந்த நண்பர்கள் கூடி பேசுவது என்பது முக்கியமாக குறைந்து விட்டது. ஒன்று இலக்கிய நிகழ்ச்சிக்கு செல்வது அல்லது குவிய நிகழ்ச்சிக்கு வருவது, இதுதான் இருக்க தவிர இந்த கூடி பேசுதல் என்பது இலக்கியவாதிகள் சந்தித்தல் என்பது இல்லை. நாங்களாம் இளைஞராக இருந்த போது சற்றேறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் யாராவது சந்தித்து 4-5 பேர் கூடி பேசும். அப்போ பல இலக்கியங்களை பற்றி, பல நூல்களை பற்றி, பல செய்திகள் எல்லாம் பரிமாறப்படும். நாம கவனிக்காத சில செய்திகளை அடுத்தவங்க கவனிச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான். அதான் எது மாதிரி ஒரு புது மாதிரியான நிகழ்ச்சி. சும்மா பேசலாம் வாங்க. நாம எளிதில் பேசலாம். கூடியவரை பிறமொழி சொற்கள் கலவாமல் தமிழ், தூய தமிழ் பேசுவதற்கு நம்ம முயற்சி. சரிங்களா? இப்ப முதல்ல நம்ம வழக்கறிஞர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் சென்னை பெரம்பூர்னு இணைந்திருக்கிறார். அவர் சில கருத்துக்களை சொல்றேன். ஏன்னா வழக்கறிஞர் இருந்தால அவரை விட்டா கொஞ்சம் நல்லா வாதம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தேன்மொழி ராஜமான் சொல்லுங்க. ஐயா, இந்த நிகழ்வு பத்தி நீங்க முதல்ல பண்றதே ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. எது மாதிரி இல்லாம புது மாதிரின்னு, அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது புது மாதிரியான நிகழ்வுகளை தான் எல்லாருமே விரும்புறாங்க. சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம, புது மாதிரியான ஒரு நிகழ்வு. சரி, என்ன பேச போறாங்க, என்ன கலந்துரையாட போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தான் இந்த நிகழ்வு ஏற்படுத்துச்சு. எதுமா எல்லாத்தையுமே பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது தமிழ் இலக்கியங்களை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அதுதாங்க ஐயா நம்மளுடைய பணியா இருக்குது. அது நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் நேரமின்மை காரணமா நான் இதுல கலந்துக்க முடியாம இருந்துச்சுங்க. ஆனா அந்த பன்னாட்டு கவிதை போட்டியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. முதியோர் மதிப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருந்தீங்க, பன்னாட்டு கவிதை போட்டி. இன்றைய இளைஞர்கள் முதியோரை மதிக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பெருசுன்னு சொல்றது, அவங்கள மதிக்காம இருக்கிறது, இவங்களுக்கு இதே வேலைதான், இவங்கெல்லாம் ஏன் வராங்க, பேருந்துகள்ல ரயில் எல்லாம் ஏன் வராங்க, தொடர் வண்டிகள்லாம் ஏன் வராங்க, வீட்லயே இருக்க வேண்டியதானே, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முதியோரை நாம் எப்படி மதிப்போம், அதுக்கு அருமையான தலைப்பு முதியோரை மதிப்போம்னு கொடுத்து அதுக்கு ஒரு பன்னாட்டு கவிதை போட்டி வச்சு மிகச்சிறந்த கவிஞர்களை தேர்ந்தெடுத்து வெகு சிறப்பாக நீங்க நடத்திருந்தீங்க. உண்மையிலேயே தங்களுக்கு எனது மனமு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா. அதே மாதிரி அதை தொடர்ந்து நீங்க நிறைய நிகழ்வுகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எல்லா நிகழ்வையும் கலந்துக்கணும்னு தான் எனக்கு விருப்பம். அதனாலதான் முதல் நிகழ்வா இதுல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுல கலந்துக்கிட்டேங்க ஐயா.
அஞ்சாதே நெஞ்சாதேன்னு தலைப்பு ஒண்ணு கொடுத்துருந்தீங்க. சரி, அது எழுதலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நேரம் இல்ல. சரி, அதுதான் நேரம் இல்ல. சரி வந்து இன்னைக்கு அஹ், மாலை நேரது தாயே தமிழே வணக்கம் அதுல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் முதல்ல கவிதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பேர் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட விருப்பங்கய்யா. அதனால வந்து தாயே தமிழே வணக்கம் கவிதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பேர் கொடுக்கலான்னு பொழுது முடிஞ்சிடுச்சு. பெயர் பட்டியல் நிறைவுற்றதுன்னு போட்டிருந்ததுங்க. அதனால சரி அதுல கலந்துக்க முடியல. கடைசியில கூட நான் குறிப்பு வந்து அனுப்பிச்சிருப்பேன். பெயர் பட்டியல் நிறைவுற்றதால் என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறீங்க. அதுதான் வந்து மிகவும் பாராட்டத்தக்க ஒரு பணி. அந்த இந்த வாய்ப்புகளை சரி இந்த முதியோரை மதிப்போம்லாம் வந்து ஒரு நாள் குறிப்பிட்டு அதை மாற்ற முடியாது. ஆனா அந்த ஆ, தாயே தமிழே வணக்கம் இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. அது வந்து இன்னைக்கு மாலை நடப்புற கவியரங்கம். அதுல பேர் ஃபுல்லா கூட பரவாயில்ல, வண்டிக்குதான் வாய்ப்பு இருந்தா வா, யாராவது ஒருத்தர் சரிங்க வராத ஐயா. போயிடுவாங்க. அந்த இடத்த நீங்க பயன்படுத்தலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ஜூம் வரலைங்களே. இல்லைங்க ஐயா, இல்ல. ஜூம் வரலன்னா கூட பரவாயில்லைங்க. இதுல செல்ஃபி வரலன்னா கூட பரவாயில்லைங்களா ஐயா? இல்ல இல்ல, நீங்க வந்து அது சரி பண்ண ஆ சரியாயிடும், வர ஒண்ணு. நீங்க உள்ள வர்ற சரிங்க போது ஏதாவது தவறுலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க, அதனால வரமாட்டேன் உங்களுக்கு. சரிங்க. என் இல்ல, நண்பர்கிட்ட வேணா அப்புறம் ஒழுங்கா வேணா போய் வருது, விசாரிச்சு வராது. பாக்குறேன். அது சரிங்க ஐயா. நீங்க சரி பண்ணீங்க. இப்ப இதை விசாரிக்கிற போது நாம என்ன பண்ண, நம்மளுடைய இளைஞர்கிட்ட போய் கேட்டாங்க, அவங்க கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. ஆ இந்த முதியோர் சொல்லி தர மாட்டாங்க, இளைஞர்கள் கேட்டா சொல்லி தருவாங்க. அதனால ஆ முதியோரை மதிப்போம் வந்து அதை பத்தி சொன்னீங்க, மகிழ்ச்சியா இருந்தது நீங்க சொன்னது, உங்க தலைப்பு. ஆ ஆஹ் ஏன்னா முதியோருக்கு அந்த முதியோர் நாள் வந்தது அன்னைக்கு ஒரு நாள் கவிதை எழுதி வைப்பது மட்டும் எனக்கு நோக்கமா இல்லை. அதை ஆ வந்து ஒரு மாதம் அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஆ காரணத்துக்காக தான் அந்த மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ண. ஒரு 20 நாள் அந்த போட்டி நடந்தது. நிறைய பேர் ஆ கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஆஹ் தீர்ப்பும் அதுக்கு என்ன சொல்ற நடுவர்கள் பார்த்து பண்ணாங்க. உண்மையிலேயே ஆ அந்த நடுவர்கள் என்ன சொன்னாங்களோ அவங்க ஆ தேர்ந்தெடுத்து கொடுத்திருந்து ஆ ஆஹ் 3 நடுவர்களும் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் வந்து முதல் ஆ பரிசு. அப்படிதான் அது ஆ இருந்தே தவிர மற்றபடி அது நான் ஆ என்னுடைய தலையீடு எதுவுமே கிடையாது. என்னுடைய ஆ தலையீடு கடைசி நேரத்துல அது சரி ஆ பார்த்தது தானே தவிர வேற ஆ ஒண்ணும் கிடையாது. நான் யாருமே வந்து ஆ ஆஹ் குறுக்கிட மாட்டோம். நாங்க எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஆ கொடுக்கணும், வேண்டாம் கொடுக்கணும், அந்த மாதிரி ஆ செய்யவே மாட்டோம். ஆ தங்கத்தமிழ் பூங்காவில் வந்து இந்த போட்டிகளை பொறுத்தவரை ஆ சலுகை என்பது யாருக்கும் கிடையாது. ஆ அது யாரா இருந்தாலும் கிடையாது. அந்த சலுகைய வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் எதிர்பார்க்க ஆ முடியாது. இந்த ஆ போட்டி என்று வருகிற பொழுது அவர்களுடைய திறமைக்கு மட்டும்தான் அங்க வாய்ப்பு ஆ வழங்கப்படும். அது ஆ நல்லா இருந்தா நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து ஆ அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்றது அந்த போட்டி நடுவர்களும் எடுக்கிற முடிவு. அவர்கள் ஒன்று நல்லா சொல்லுவாங்க, நீங்க நல்லா கவிதை நினைப்பீங்க, ஆனா அவங்க வேற ஒண்ணு நல்லது சொன்னா அதான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம். அவர்களுடைய ஆமா பார்வையில் எது ஆமாங்க. நல்லதோ தேர்ந்தெடுப்பாரு. அதுதான் நம்முடைய முறை. இதுல இதை ஆமாங்க. யாருமே தலையிட மாட்டாங்க. ஆ நானும் தலையிட மாட்டேன். நான் ஆ கடைசியில இவங்க 3 பேரை கொடுக்கிற ரிசல்ட் இருந்து மொத்தமா எடுத்து பாக்குறோம் இல்லைங்களா, அதிக மதிப்பெண் ஆமாங்க. பெற்றவர்கள். அந்த மாதிரி தான் அது செலக்ட் பண்ணுமே ஆமா. தவிர மன்னிக்கணும், செலக்ட் ஆ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்க தவிர மற்றபடி வந்து அதுல ஆ கூடால கூப்பிட்டு இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு போட்டி ஆ பார்த்தோம் அதிசயமா இருக்கு. ஆ ஒரு போட்டியில முதல் பரிசு 2வது பரிசு ரெண்டையுமே ஆ ஒருத்தரே வாங்கிட்டார். எப்படி வாங்கிட்டாருன்னா, ஆ இப்ப ஜெகதீஸ்வரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆ ஜெகதீஸ்வரன் போல முதல் பரிசா ஆ ஜெகதீஸ்வரனே புனை பேர் வச்சிருக்காரு. ஆ ஜெகதீஸ்வரன் புனை பேர் வச்சிருக்காரு. ஜெகதீஸ்வரன் அது உலக தலைவன் அர்த்தம் வச்சுங்க. உலக ஈசன், உலக சிவன் வச்சுங்க பேரு. ஆ உலக ஆமா சிவன் ஆமா. என்ற பேர்ல 2வது பரிசு வாங்கிடுறாரு. ஆ ஆ ஆ இதுக்கு ஒரு பணப்பரிசு வச்சு ஆ ஆ போட்டியை நடத்தி பணத்தை ஆ யாருக்குமே கொடுக்காம ஆ அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த ஊர் பெயரை கூட மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னா, சில ஆ ஊர்களுக்கு தமிழ் பெயரு இப்போ வேதாரண்யம், திருமறைக்காடு இருக்கும்ல, ஆமாங்க ஐயா. புனை புனை பேருக்கு வந்து வேதாரண்யம் போறது, அடுத்த ஆ சொந்த பேருக்கு வந்து திருமறைக்காடு போறது, இப்படி போட்டு அதை ஆ வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப கேலிக்கூத்தமா ஒரு விஷயமா பார்த்தேன். ஆ ஆ ஆ அது மாதிரியான செயல்பாடுகள் நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுல ஒரு ஆ சிறிதா
பார்வைக்கு வராம போகலாம், வராம போகலாம். பார்வைக்கு வந்து அது ஒண்ணு இருக்கு. இதை நாம ரொம்ப கடுமையா கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம், சொல்லலாம். இப்போ வந்து உதாரணமா பாத்தீங்கன்னா தனி பயிர் பொறுத்து தனி பயிர் அதாவது நீங்க யாரோட பயன்படலாம். வாங்க தேன்மொழி அம்மா, நீங்க உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. திருமதி தேன்மொழி அவர்கள் கோவையில் இணைந்திருக்கிறார்கள். தேன்மொழி ராஜமாணிக்கம், செந்தமிழ் அரசி. வாங்க ஐயா, வணக்கம். தமிழ் அப்படிங்கிறது மொழியிலும் கடந்து ஒரு உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழை வந்து நம்ம நேசிக்கும் போது அந்த தமிழ் தாய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் வந்து நம்மை காக்கும். நாம் தமிழை எந்த அளவு நேசிக்கின்றோமோ அந்த அளவு தமிழ் நம்மை காக்கும். இன்று வந்து அயல் நாடுகளிலும் கூட தமிழ் வந்து ஒரு முக்கிய கல்வியா கொண்டு செல்றாங்க. அதை நீங்க சங்க இலக்கிய பூங்கால நீங்க வந்து அதை எடுத்து வாரம் ஒரு முறை அதை வந்து நல்ல பொழுதாகவும் மாணவர்களுக்கு ஒரு வாரம், அப்புறம் பெரியவங்களுக்கு அப்படின்னு அதை வந்து கொண்டு செல்லும் போது அந்த பொழுதும் நல்ல பயனுள்ளதா ஆகுது. நம்மளுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு மனித மனம் வந்து எதற்காக இயங்குகின்றது என்றால் ஒரு பாராட்டுக்கு தான் மனித மனம் ரொம்ப இயங்குது. நமக்கு அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும். அந்த புகழ் அப்படிங்கிறது ஆணவம் அதெல்லாம் தேவையில்லை. அந்த பாராட்டு பெறும்போது இன்னும் செய்ய வேண்டும், நமக்குள் உள்ள வளர்ச்சியை நாம் அதிகரிக்க வேண்டும். இந்த மாதிரி போட்டியெல்லாம் வைக்கும் போது நம்ம பரிசு வாங்குறோம் இல்லைங்கிறது அடுத்தது. ஏன்னா கலந்துக்கிறவங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க எல்லாருமே பரிசு பெறுவதில்லை. அதுல வந்து 1-2 தான். ஆனா மற்றவங்க எல்லாம் முயற்சியாளர்கள் தான். முயற்சிகள் வந்து தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் ஒரு பொழுதும் தோற்கக்கூடாது. இந்த உலகம் முயற்சி செய்யும் பொழுது நம்மை பார்த்து வீண் முயற்சி என்று ஏளனம் செய்யும். ஆனால் நாம் வெற்றி பெற்ற பின்பு அதே உலகம் நம்மை பார்த்து விடாமுயற்சி என்றும் பாராட்டும். அதனால் இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் பேசுவதை நாம் வந்து ஒரு பொருட்டாக கொள்ளாமல் நம்முடைய முயற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் வெற்றி காண்பது என்பது உறுதி. தமிழ் என்றும் தாய்மொழியை இன்று வந்து நாம் வந்து இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வீட்டுல ஒரு பெற்றோரும் அவசியம் அதை போதிக்கணும். ஔவையினுடைய மொழியையும் வள்ளுவன் எழுதிய ஈரடி திருக்குறளையும் படிக்கிற எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக தடம் புரளவும் மாட்டான், தடுமாறவும் மாட்டான். இது உறுதி. அந்த அளவு நீதி நெறியோட விளங்கிய மொழி நம் மொழி. அத வந்து நீங்க இன்னைக்கு, அதாவது அகவைங்கிறது வயதுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது ஒரு மனிதனுக்கு. மனசுதான். மனசு என்னைக்கும் இளமையா இருந்தா நம்ம செயல்படலாம். இளமையோடு செயல்படுற இளம் மனதோடு செயல்படுற ஒரு மனிதனும் வந்து இளமையோட தான் இருப்பான். மனசு இளமையாகும் போது தோற்றம் இளமையாகும். அந்த மாதிரி தமிழை நேசிக்கும் பொழுது நாம் வந்து இளமையாக இருப்போம். அந்த தமிழ் தாய் நம்மை போற்றுவாள் என்பது உறுதி. அதை வந்து நீங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து அதை வந்து தலைமை தாங்கிறதுக்கும் நடுவர் பொறுப்பு ஏற்பதற்கும் அப்புறம் அதை வந்து வலைத்தளத்துல பொருத்தி அதை வந்து வடிவமைக்கிறதுக்கும் நிறைய பேர் தன்னார்வலர்களா வர்றாங்க. அவங்களெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்ப உலகத்துல இருக்க எல்லாரையும் தேடி இணைத்து இதில் பயன்பெற வைக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தாய் உங்களுக்கு கொடுத்த வரம். அந்த வரத்தை எங்களுக்காக நீங்க வந்து ஒரு காணிக்கையாக்கி எங்களையும் பங்கு பெற வைக்கிறது வந்து பாராட்டுறதுக்கு இலக்கணத்துல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவங்க வந்து இதை வந்து ஒரு இல்லத்தரசியா இருந்தாலும் அதை வந்து ஒரு பொறுப்பா செய்யறாங்க.
இன்னைக்கு வந்து இல்லத்தரசி அப்படின்னாலே ரொம்ப ஒரு இல்லத்தரசி தானா அப்படின்னு ஒரு இதுவா சொல்றாங்க, ஏளனமா கூட சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இல்லத்தரசிகளா இருக்கவங்க எவ்வளவு பணிகள் செய்யறாங்க திரைக்கு பின்னாடி. அது இல்லத்தரசியா இருக்கதே ஒரு சிறப்பு தான். ஏன்னா குழந்தை வளர்ப்பு, நம்ம இல்லத்துடைய கடமை எல்லாமே ஒரு பெண்ணுக்கு தான் இருக்குது. பெண் என்பவள் மிகவும் போற்றத்தக்கவள். அதனால்தான் நதிகளுக்கு கூட பெண்ணின் பெயரை வைத்திருக்கின்றார்கள். அதனால வந்து இல்லத்தரசியா இருக்கதே ஒரு சிறப்பு. ஆனால் இல்லத்தரசியாக இருந்தாலும் தன் பணிகளுக்கிடையே, இல்ல பணிகளுக்கிடையே இந்த மாதிரி ஒரு செயல்கள்ல ஈடுபட வச்ச சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை வந்து நான் வந்து மனதார வாழ்த்துறேன். மேலும் மேலும் நம்மளுடைய அறிவு திறனை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு கருவூலமா இருக்குது. புத்தகங்கள் படிக்கும் போது நம்ம எப்படி நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இணைப்புகள்ல இணைந்து பல பேரோட அறிமுகம் கிடைக்கும் பொழுதும் பல கருத்துக்களை நாம் வாங்கும் பொழுது நாம் சிறப்படைகின்றோம். செவி வழியாக சென்று இதயத்தை தைப்பதால் தான் அதற்கு நூல் என்று பெயர். அப்படியெல்லாம் வந்து அந்த நூலுக்கு வந்து பெயர் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து வளர்ந்து வர்ற காலத்துல இளைய தலைமுறையினருக்கு நம்மளுடைய தமிழ் சென்றடையணும், அவங்களும் இதுல பங்கு பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். இவங்க எல்லாம் வழக்குரைஞரா இருந்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு வேண்டும் அப்படின்னு சொல்லாம, அவங்க வந்து உடலுக்கு ஓய்வு கொடுக்காம தன்னுடைய மனதுக்கு ஒரு நல்ல உணவை கொடுக்குறாங்க. உடலுக்கு உணவு எப்படி அவசியமோ அந்த மாதிரி மனதுக்கு, நம் உள்ளத்துக்கு ஒரு உணவு வந்து நல்ல சொற்கள், நல்ல அறிவான இந்த செயல்கள் செய்யறது. இத வந்து சின்ன குழந்தைகளிடத்திலே நீங்க கொண்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஐயா. இதுல நான் பங்கு பெற்றதுக்காக ரொம்ப மகிழ்வடைகிறேன். என்னுடைய பல பணிகளுக்கு இடையில இதுல இணையும் போது ஒரு நாளும் நான் ரொம்ப மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்கேன். இன்னும் இது பயன்பெறாதவங்களும் இதுல பயனடையணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா ஐயா இணையத்தில் இருக்கிறீர்களா? ஐயா என்னுடைய உரையை கேட்டீர்களா? உங்களுடைய வணக்கம் வணக்கம். சிறப்பான கருத்துக்கள் சொன்னீங்க. ஏதோ ஒரு கருத்தரங்க உரையாற்றுவது போல பேசுனீங்க. இது மாதிரியான உரைகள் எல்லாம் வந்து தனியாவே நீங்க வந்து காணொலி பண்ணி தரலாம். ஒரு புது வாய்ப்பு ஒண்ணு ஏற்படுத்தும். நீங்க உங்க கல்விகளை காணொலி பண்ணி தரலாம், உங்களுடைய கருத்துக்களை காணொலி பண்ணி தரலாம். அது ஏற்படுதா இருந்தா நிச்சயமா அதை வெளியிடுவோம். ஏற்படுதலை விட்டுடுவோம், வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம், விட்டுடுவோம். இது மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்கும் நாம முன்னெடுப்புகள் செய்துகிட்டு இருக்கோம். சரி, நன்றி. முன்னெடுப்புகள் செய்துகிட்டு இருக்கோம். நல்ல கருத்துக்களாக சொன்னீங்க, மகிழ்ச்சி. ஆனா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்குன்னு சில நோக்கங்கள் உண்டு. அது என்னன்னு சொன்னா, அதனால்தான் இதுக்கு வந்து தலைவர் வந்து வள்ளுவராகவும் செயலாளர் பாரதிதாசனாகவும் இருக்கார். இணைப்பில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. தலைமை தாங்கி வழிநடத்துகிற பொறுப்பை திருவள்ளுவருக்கு கொடுத்திருக்கோம், திருக்குறளுக்கு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நாம் எப்படி அதை அடைவதற்கு எப்படி செயல்பட வேண்டும். இப்போ வள்ளுவர் கூறிய அந்த தலைமை தாங்கி கொடுக்கக்கூடிய அந்த திருக்குறள் வழியில நாம செல்வதற்கு, செயல்படுவதற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பாவேந்தரை செயலாளராக வைத்திருக்கிறோம். அதாவது பாவேந்தருடைய எழுத்துக்கள், பாவேந்தருடைய கருத்துக்களை நாம் செயல்படுவதற்கான வழிமுறையாக கொள்ள வேண்டும். இந்த பாதையிலே அதை அடைய வேண்டும். அதனால்தான் அவங்க 2 பேரையும் தலைவர் செயலாளர் வச்சிருக்கோம். நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சிகள்ல பொதுவா பல அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்புகள்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா
இன்றைய காலகட்டத்துல இந்த சமூகத்துல மிகவும் பிரசித்தி பெற்றவர்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஏன்னா அவங்க வர்ற போது நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும்னு நினைப்பாங்க. சில பேர் திரைப்படத்துறை சார்ந்தவங்களா, அரசியல் துறை சார்ந்தவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனா நாம அந்த மாதிரி பெரிய சிறப்பு விருந்தினர்களை யாருமே அழைச்சது இல்லை. ஏன் அழைச்சதுன்னா, ஆக சிறந்த சிறப்பு விருந்தினர்கள் தான் இந்த அமைப்பினுடைய தலைவராகவும் செயலாளராகவும் இருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கே சிறப்பு இருக்கக்கூடிய வள்ளுவரை தலைவராக கொண்டிருக்கிறோம். இந்த தமிழின ஒட்டுமொத்த 10 கோடி தமிழினத்துக்கும் செயல் வீரராக இருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் செயலாளராக வச்சிருக்கோம். ஸோ உலகத்தின் மிகச்சிறந்த சிறப்பு 2 பேரும் இங்க இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருந்து இந்த அமைப்பினுடைய தலைவராகவும் செயலாளராகவும் இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கார் என்பதால இதை விட ஆகச்சிறந்த சிறப்பு நோக்கம் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம முடிவெடுத்திருக்கோம். அந்த பாதையில அந்த வழியில போறோம். அதனால நாங்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு வச்சிருக்கோம். ஒருங்கிணைப்பாளர்கள் செயற்குழு அப்படிலாம் வச்சிருக்கோம். இந்த பாதையில நாம எதை நோக்கி போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எழுத்துக்கள் அது சரியா எளிய முறையில் சொல்றேன். எழுதுறவன் பெருசா, படிக்கிறவன் பெருசான என்னை பொறுத்த படிக்கிறவன் பெருசு. எளிமையா சொல்றேன். எழுதுறவன் பெரிய ஆள் கிடையாது, படிக்கிறவன் தான் பெரிய ஆள். அவன் படிக்கணும் தானே எழுதுறீங்க, அவன் படிக்கணும் எழுதுறீங்க. அப்போ படிக்கிறவன் நல்வழிப்படுத்துவதற்காக எழுதுறீங்க. என்ன பொறுத்தா படிக்கிறவன் தான் பெருசு. ஏன்னா வாசகர்கள் தான் கிடைக்கிறது கஷ்டம், எழுத்தாளர்கள் கிடைச்சிடுவாங்க. ஏன்னா எல்லா வாசகர்களுமே, அதுவும் தமிழ்நாட்டில் எல்லா வாசகர்களுமே மிக சிறந்தவர்களாக இருக்காங்க. இங்க நல்ல ஒரு என்ன சொல்றது, மது போதையில் இருக்கவங்க கூட உக்ரைனை பத்தி பேசுறான். மது போதையில் கூட உக்ரைனை பேசுறான். ஆமா, அவனுக்கு வச்சிருக்கான்லப்பா பேசுறான். அப்புறம் ஒரு தேநீர் கடையில உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்க அரசியலை பத்தி பேசுற ஆட்கள்லாம் பார்த்திருக்கேன். எனவே தெரிஞ்சு வச்சுக்காங்க. எல்லாருமே தெரியாம அப்படிலாம் கிடையாது. ஒரு தமிழ் சமூகன்ற ஆக சிறந்த அறிவு சிறந்த சமூகம். இன்றைக்கு இடையில அவ்வப்போது சில குளறுபடிகள் ஏற்பட்டு விழுந்துருது இல்லைங்களா? அதை சரி பண்ணுவதுதான் நம்முடைய நோக்கமாக இன்றைக்கு இருக்குது. நம்முடைய எழுத்துக்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வாசலை சென்று சேர வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்குது. அதை சேர்ப்பதற்கான ஒரு களமாகத்தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் சிறுவர் நிகழ்ச்சி. அவங்க தான் நம்ம எதிர்காலம் இல்லைங்களா? ஸோ இந்த ஏற்கனவே இருக்கிறவங்க சொல்லி அவர்களெல்லாம் நம்ம நல்வழிப்படுத்துவதோ அல்லது நெறிக்கு உட்படுத்துவதோ இயலாத காரியம். இயலாத காரியம் இல்ல, கொஞ்சம் கடினமான காரியம். அதை விட வளர்கிற பிள்ளைகளுக்கு சொன்னா எளிதில் போயிடும். எதிர்கால தமிழ் சமூகம் இன்னும் சிறப்புள்ளதாக அமையும்ன்றது நம்முடைய கருத்து. அந்த அடிப்படையில் சங்கத்தமிழுக்கு பூங்கா செயல்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நிகழ்ச்சிகளை வச்சுட்டு இருக்கோம். இப்ப கூட சின்னஞ்சிறு கிளியேன்னு ஒரு நூல் தயாராகிட்டு 7ஆம் தேதி. அந்த நூல் முழுவதும் திருவர் கவிதைகள், திருவர் பாடல்கள். அது எதுக்காக போடுறோம்னா, வெள்ளையா இருக்க பேப்பரை வாங்கி கருப்பு மை போட்டு கருப்பு எழுத்துக்கள் அச்சிட்டு பிடிச்சிருது. அதெல்லாம் நம்ம நோக்கம். நம்முடைய நோக்கம் அந்த புத்தகங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு சென்று சேர்த்து அவர்களை அந்த பாடல்களை படிக்க வைத்து அதை பல நிகழ்ச்சிகள் கொண்டு வந்து இந்த வாழும் கலைஞர்களுடைய எழுத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நான் இருக்கிறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு இருப்பேன்னு தெரியாது. ஆனா வள்ளுவர் தான் சொல்றாரு, நிலமிசை நீடு வாழ்வார்னு சொல்றாரு.
அந்த நிலைமிசை நீடு வாழ்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவன் நான். நான் வந்து சுயநலவாதி தான். தெளிவா இருக்கேன், தெளிவா சொல்றேன். என்னை பத்தி அடுத்த தலைமுறை 100 வருஷம் கழிச்சு பாரதியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பல நூற்றாண்டு கழித்து கம்பரை பற்றியும் இளங்கோவடிகளை பத்தி 20 ஆண்டுகள் கடந்தோம் வள்ளுவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நான் கூட குறைஞ்சபட்சம் நம் வாழ்நாளுக்கு பிறகு ஒரு 20-30 ஆண்டுகளாவது பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பாதையை வகுத்து கொண்டு நாம் நோக்கத்தை தான் இந்த திருவண்ணை நடத்தப்படுது. எங்கேயுமே எதையுமே வந்து அந்த பரந்துபட்ட மக்களுக்கு சென்று சேருவதைத்தான் பூங்கா ஒரு கோர்ட்டாக வைத்திருக்கிறது. மற்றபடி அதுக்கு இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க சொல்ற மாதிரி பாராட்டுன்னு சொல்றீங்க, பாராட்டு எதிர்பார்க்குது, அதுக்காக ஆனா கொடுக்காது. சும்மா நான் இப்ப உங்களை பாராட்டு போயிடும். அதுல என்ன பயன் இருக்கு? நான் என்னதான் பாராட்டாலும் சரி, நாம என்னதான் பட்டங்கள் விருதுகள் பெற்றாலும் சரி, அவ எதுவுமே நம்மோட கூட வர போறது கிடையாது, நமக்கு பின்னாடி நிற்க போறது கிடையாது. நம்முடைய எழுத்துக்கள் மட்டும் தான் நிற்கும், எழுத்துக்களால் தான் அறியப்படுகிறது. எனவே அதுல கவனம் செலுத்துறது மிக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணம் ஒரு கவியரங்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 பேர் கவிதை வாசிக்கிறாங்க. இப்போ ஜெகதீஷன் கவிதை வாசிக்கிறார், அவர் கவிதை நல்ல அழகு பேச்சு சொல்றேன், அவ்வளவுதான் எழுதுவார் அவரு. ஒரு சொல் ஐயா இல்லைங்க, அந்த கவிதை சொல்ல முடியுமா ஒரு கவியரங்கத்துல? முடியுமா? சரி, முடிஞ்சா ஒரு மனசு வருத்தப்படும். சரி, அப்போ மிக மிக அருமையாக சிறப்பாக இருந்தது. அதை அவர் என்ன பண்ணா, நம்ம கவிதையின் ஏதோ ஒரு பகுதி சிறப்பாக இருந்து நினைக்கிறோமே தவிர 100 விழுக்காடு நம்ம கவிதை சிறப்பாக நினைச்சாருன்னா அது அவருடைய வீழ்ச்சி. ஏதோ ஒரு பகுதி சிறப்பாக தான் பாராட்டிக்கிறாங்க, அது எதுன்னு அவர் தேடி கண்டுபிடிச்சு அத மாதிரி எழுதணும். அதுதான் முக்கியம். நம்ம கீதா ஸ்ரீராம்னு ஒரு அம்மா இருக்காங்க, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்கள. அவங்க தமிழ் அமெரிக்கா கீதான்னு சொல்லுவாங்க. கிண்டல் கீதா வந்து நான் தான் கிண்டல் கீதான்னு சொன்னேன் அவங்கள. அவங்க வெறும் கீதாவா தான் இருந்தாங்க. கீதா ஸ்ரீராம் அவங்க வந்து சங்கத்தமிழுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. எல்லாரும் கவிதை வாசிக்கிட்டே போறாங்க. எல்லோருக்கும் நான் பின்னூட்டம் கொடுத்துக்கிட்டே வர்றேன். ஆனா இவங்க கவிதை நான் பின்னூட்டம் கொடுக்கல. எனக்கு கொடுக்க தோணல. எனக்கு வந்து வேற ஏதோ அவங்க செய்யணும்னு நினைச்சாங்க. அவங்க நான் வேற ஏதோ செய்யணும், இது சரியில்லை, இது இவங்க வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேற ஏதோ ஒரு திறமை இருக்கு எனக்கு தோணுது. தோணுன உடனே அவங்களுக்கு பின்னூட்டம் கொடுக்கல. இந்த மன கஷ்டமா அதை சொல்றாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் விட்டுக்கிட்டு சொல்லல. அப்போ அவங்க என்ன பண்ண, நிகழ்ச்சி முழுவதும் கவனிச்சு நான் என்ன பேசுறேன், என்ன மாதிரி சொல்றேன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த கட்டமா அடுத்த நிகழ்ச்சியில வேறு மாதிரி செய்யறாங்க. செஞ்ச உடனே பாராட்டின உடனே அத நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. அடுத்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு எது ஒரு செய்யுங்கம்மா, அதை விட்டு வராது ஏமா செய்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறேன். அது இப்ப எனக்கு அது என்ன பேசுறது நினைவில்லை. பேசணும் அப்ப அப்படியே நினைவில்லை பேசணும். அவங்க என்ன பண்ணாங்க உடனே, அப்ப பாரதியார் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி நான் செய்யுங்கம்மா அப்படின்றேன். 31 நாட்கள் மொத்தம் 31 நாள் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அந்த 31 நாள் நிகழ்ச்சியில அவங்க வேற வழி இல்லாம பாரதியனுடைய அத்தனை பாடல்களையும் படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்ப அதுல இருந்து அவங்க எடுக்க வேண்டியது எடுத்து முழுவதுமாக 31 நாள் நிகழ்ச்சியிலையும் 5 நிமிடம் 10 நிமிடம் வரை ஒரு நகைச்சுவை
கலந்த ஒரு நிகழ்ச்சியை வழங்குறாங்க. மிமிக்ரி பண்றாங்க. மிமிக்ரி இருக்குது, நகைச்சுவை இருக்குது. நகைச்சுவையின் மூலமாக பாரதியார் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க கிண்டல் கீதா மாறுறாங்க. அதுக்கப்புறம் கீதா நேரம் கிண்டல் கீதா நேரம் போடுங்கம்மா, நான் தான் சொன்னேன். கிண்டல் கீதான்னு போட்டு நான் அடிக்கடி போட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. இது சொல்றது அவங்க பல கூட்டங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது பண்ருட்டி கவியரங்கம் நினைக்கிறேன். பண்ருட்டி கவியரங்கம் அது மூலமா தான் அவங்க முதல் முறையா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. வேற ஒரு தோழி மூலமாக தகவல் தெரியும். அதுக்கப்புறம் பழகி பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க தென் அமெரிக்காவில ஈடுபாடு அதிகமாக கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனா நம்மளோட கூட தான் இருக்காங்க. சென்ற வாரம் கூட எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னாங்க. அநேகமா இன்னைக்கு சென்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க இந்த அளவுக்கு எனக்கு அவங்கள பற்றி தகவல் தெரியுது. எதுக்காக சொல்றேன், அந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது. ஆனாலும் அவங்களுடைய வேலை பளு, அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கும். அந்த மாதிரி அந்த கிண்டல் கீதா ஸ்ரீராம் சொல்லக்கூடிய கீதா ஸ்ரீராம் அன்றைக்கு அவங்களுக்கு அருமையாக இருக்கிறதம்மா, சிறப்பாக இருக்கிறதம்மா, உங்கள் கவிதை ரொம்ப பாராட்டத்தக்கதம்மா என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கே அந்த கீதா ஸ்ரீராம் என்கிற அந்த கிண்டல் கீதா என்கிற அந்த படைப்பாளி விட்டுருப்பான். அந்த படைப்பாளி உருவெடுத்திருக்க மாட்டான். அந்த படைப்பாளி வந்திருக்க மாட்டான். அதோட அவங்க கவிதை வாசிட்டு போயிட்டு நம்ம கவிதை நல்லா இருக்க பாராட்டிட்டாங்க. அது பாராட்டாகட்டும் குறைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை சரிவர எடுத்துக்கொள்வது, நம்முடைய எல்லா வகையிலும் உதவி பெறும். வெறும் பாராட்டு வெறுமன்ற சான்றிதழ்களை நோக்கி நகர்வது என்பது எந்த வகையிலும் பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் கவிதை எழுதுறாங்க. 100 பேருக்கும் சான்றிதழ் போட்டு கொடுத்துறாங்க. பெயரையும் புகைப்படத்தையும் போடுறாங்க. அதையே அவங்க பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது எந்த வகையில உங்களுக்கு பயன் தரும்? அந்த 100 கவிஞர்களும் படிக்கல, அந்த நடுவரும் படிச்சிருக்க மாட்டாரு. வெறும் பேரு புகைப்படம் போட்டு ஒரு சான்றிதழ் போட்டு கொடுத்துருக்காங்க. கதவை திரடின்னு ஒரு இலக்கிய சூழல் கொடு. கதவை திரடி கதவை திரடி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா அது கதவை திருடி இருக்கு, கதவை திருடி இருக்குன்னு போட்டு விட்டுருவாங்க. இதுக்கு என்ன பொருள் பார்த்து கிடையாது. சமூக போராளி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. அது போட்டி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருது என்ன, சமூக போராளி விருது கொடுத்துறாங்க. சமூக போராளி என்ன அர்த்தம்? வீரமங்கை வேலுநாச்சியார் கொடுத்தோன்னா அதுக்கு வீரமங்கை. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்காருல்ல ஜெகதீஸ்வரன் வீரமங்கைன்னு கொடுத்துருவாங்க. அது ஏன்னா வீரமங்கை ஜெகதீஸ்வரன் அப்படி யோசிக்க மாட்டாங்க. தேன்மொழி அம்மா கொடுத்தா பரவாயில்ல, தேன்மொழி அம்மா வீரமங்கை எடுத்துக்கலாம். ஜெகதீஸ்வரன் வீரமங்கை வீரமங்கை ஜெகதீஸ்வரன் போட்டிக்க முடியுமா? பொருள் பாரு பொருந்தாததெல்லாம் அதுதான் பாராட்டுங்கள், வெற்று வார்த்தைகள். அது எந்த வகையில் நம்முடைய முன்னேற்றாது, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனா வளர்ச்சியை கொடுக்காது. இதான் நான் இந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அறியாமலோ அல்லது பல வேலை கருதியும் நிறைய பேர் கலந்துக்கல. 2 பேர் கலந்துக்கிட்டீங்க. 2 பேருமே ஒரு 2 நிமிடம் உங்க கருத்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். மீண்டும் அவ்வப்போது வாரந்தோறும் முடியாது, மீண்டும் அவ்வப்போது நிகழ்ச்சியை இது பண்ணலாம். இதுல வரக்கூடிய செய்திகள், நீங்க சொன்ன செய்திகள் தான் துண்டு துண்டா அதை முக்கியமான செய்தி துண்டாக்கி அதை காணொலியா போகும். சில அரிய கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி நேரத்துல வரும்.
அதான் ஆமா. மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, தேன்மொழி அம்மா, நீங்க சொல்லுங்க. ஆம். மீண்டும் வணக்கம் ஐயா. அதாவது பாராட்டு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்காதுன்னு சொன்னீங்க. அது முற்றிலும் உண்மை. ஆனால் நாம் ஊக்குவிக்கும் பொழுது, சிறு சிறு பாராட்டுக்களுடன் ஊக்குவிக்கப்படும் பொழுது அவன் வந்து ஒரு பெரிய உயர்ந்த மனிதன் ஆவான் என்பது உறுதி. ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு பாராட்டுதான் ஒரு பக்க பலம், ஒரு ஊன்றுகோல் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் பாராட்டாமலே இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள திறமை அவர்கள் வெளிப்படுத்த அனுமதிக்கிறார்கள். ஆமா, சிறு சிறு குழந்தைகளுக்கு பாராட்டு பயன் தரமா. இந்த உலகத்தையே மாத்த போறேன்னு மாத்தட்டிட்டு கிளம்பி வந்து கவிஞருக்கு எப்படிமா அது பயன் பொருள் பொருந்தி வரும். சிறு சிறு குழந்தைகளுக்கு பாராட்டு மகிழ்ச்சி தரும், நான் ஒத்துக்கிறேன். நான் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கப்படும் என்னுடைய கவிதை நெம்புகோல் கொண்டு இந்த உலகத்தை புரட்ட வந்திருக்கிறேன் கவிதை எழுதிட்டு அப்புறம் எதுக்கு பாரா? ஆணவம் கிடையாதுமா, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அதான் நம்ம அவருடைய அறிவு வளரும் பொழுது அடக்கம், அதான் அவங்க வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுடைய இது அடக்கமே கிடையாது. நம்பிக்கை, தன்னம்பிக்கை வேற, ஆணவம் வேற இல்ல. அது தன்னம்பிக்கை கூட ரொம்ப எழுத்துக்களால் அளவுக்கு என்பது அது தன்னடக்கங்க, தன்னடக்கம் தானே, தன்னம்பிக்கை தானே. அதுக்காக தன்னடக்கத்தோட ஏதோ நான் எழுதுவேன் அதை வைத்து இந்த உலகம் தெரிஞ்சால் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. பாருங்க, அது எப்படி ஆகும்? அதனால அது வந்து ஆணவம் சொல்லக்கூடாது, அது தன்னம்பிக்கை. தொடர்ந்துப்பாங்க. மனித நேயத்தோடு ஒரு மனிதன் வாழும் போது, அதாவது பிறர் துன்பம் கண்டு தன் துன்பமாக ஏற்றுக்கொள்வது, மனித நேயத்தோடு வாழ்வது ஒரு மனித மாண்பு, மனித நேயம் வேண்டும். பிறர் செய்தது எவ்வளவு சிறிய உதவி என்றாலும் அதை நாம் நினைக்க வேண்டும். நாம் செய்தது எவ்வளவு பெரிய உதவி என்றாலும் அதை மறக்க வேண்டும். சுருங்க சொன்னால், பிறர் செய்ததை நினைத்துவிடு, தான் உதவியதை மறந்துவிடு, பிறர் உதவியதை நினைத்து விடு என்று. செய்த தவறுக்கு மன்னிப்பும் செய்த உதவிக்கு நன்றியும் கேட்கும் பொழுது அந்த மனிதனுக்குள் ஒரு மனித நேயம் ஓங்குகின்றது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நல்ல பண்புகள் உள்ள, நல்ல பயனுள்ள இது போன்ற நிகழ்வுகள், இந்த மாதிரி புத்தகம் வாசிப்பு, தன்னடக்கம், இவைகள் மிகவும் அவசியம் ஒரு மனிதனுக்கு. மனிதன் தன்னம்பிக்கை சிறப்பு. கருத்துக்கு நன்றி ஐயா. நீங்க ஒரு 1.5 நிமிடம் சொல்றீங்க ஐயா. நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோட சிறப்பே என்னன்னா, மற்ற அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பரிசு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால மட்டும்தான் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் கொடுக்குறீங்க. அது வந்து சோர்ந்து போயிருக்காங்கன்னு வச்சுங்க ஒருத்தங்க, அவங்க அந்த சான்றிதழ் பார்க்கும்போது, ஓ நம்ம வந்து இப்படியெல்லாம் கூட எழுதுவோமா, இதை விட இன்னும் நல்லா எழுதணும், அப்போ நம்ம பரிசுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க வந்து முதல்ல சொன்னீங்க, வந்து முதல்லயே பாராட்டிட்டு அவங்க இதுவாயிடுவாங்க, அதனால வந்து அவங்கள வந்து இன்னும் நல்லா ஊக்கப்படுத்தணும்னு. அந்த மாதிரி நீங்க பங்கேற்பு சான்றிதழ் கொடுக்கிறது மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயங்கய்யா. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, எது மாதிரி இல்லாம புது மாதிரி அப்படின்னு போட்ட உடனே எதை பத்தி பேசுறதுன்னு தெரியாம ஒருவேளை இருந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனா ஐயா கூட பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு கிடைச்சது. அதாவது எல்லாரும் பேச தயாராக கேட்க தயாரா இல்ல. எல்லோரும் வந்து எதை பத்தி பேச தெரியாம எதை பத்தி பேசுறாங்க கேட்கணுன்ற உணர்வு இல்ல. அத வளர்க்கணும். ஐயா உங்க கூட நாங்க இவ்வளவு நேரம் ஜெயகாந்தன் இருந்தார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவாரு, மாலை ஒரு 4 மணிக்கு வந்து உட்கார்ந்தாருன்னா எங்களை மாதிரி இளம் ஆர்வம் உள்ளவர்கள், இளைஞர்கள் ஆர்வமுள்ள, எழுத்துல இலக்கியத்துல ஆர்வம் உள்ளவர்கள் போய் உட்காருவோம்.
உட்கார்ந்து அவர் கதையை பத்தி பேசுவோம், மற்ற கதையை பத்தி எல்லாம் பேசுவோம். கம்மியா தான் பேசுவோம், ஆனா அவர் நிறைய பேசுவாரு. அங்க ரொம்ப மூத்தவர்கள் வந்திருப்பாங்க, அவர்கள்லாம் பேசுவாங்க. அப்ப அதை கேட்போம். எங்களுக்கு அந்த கேட்கிற தன்மை ஒன்று இருந்தது. கேள்வி ஞானம் மிகவும் சிறப்பு. ஐயா அது மியூட் ஆயிடுச்சுங்க. நிறைய விடயங்களை அங்க தெரிந்து கொள்ளுவோம். இது ஜெயகாந்தன் மட்டுமல்ல, தோழர் சுந்தரன் இருந்தாரு, அவர் நிறைய அனுபவங்கள் சொல்லுவாரு. நம்ம கோயம்புத்தூர் சொன்ன ஞானி, மிகச்சிறந்த மார்க்சியாரி, அவர் பேசுவாரு. இது மாதிரி அப்பெல்லாம் நம்ம யாராவது சென்னைக்கு வெளியூர்ல இருந்து இந்த மாதிரி பொதுமக்கள் வர்றாங்கன்னா அவர்களை சந்தித்து பேசுவதற்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவோம். அவங்க வந்து அன்றைக்கு ஒரு 8 மணி 9 மணிக்கு உட்கார்ந்தோம்னாக்கா இரவு 1 மணி வரை தூக்கம் வரலாம். அவங்க தூக்கம் வந்து அவங்க பட்டு தூங்கிடலாம் அப்படின்னு மொத்தம் எல்லாம் கூட உண்டு. ஒரு நாள் நானு, மறைந்தப்பா, ஜெயபிரகாசம், இப்போது வாழக்கூடிய கவிஞர் மைந்தன், தோழர் போன்றவர்கள்லாம் மெரினா கடற்கரை இரவு முழுக்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இலக்கியம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். போலீஸ்காரர் வந்து ஒரு ரவுண்டு வந்து சொன்னாரு. 3ஆவது ரவுண்டு பார்த்தாரு. எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு அப்புறம் பேருந்து இருக்கிறாரு இல்லைங்களா, அதனால காலை முதல் பேருந்து வருகிற வரை 4:30 மணி வரை பேசிக் கொண்டிருந்தோம். 4:30 மணிக்கு பேருந்து வந்து அதை புடிச்சு போனோம். அது மாதிரி அப்ப நான் நிறைய அறிவு கிடைத்தது. ஒரு 20-30 நூல்கள் படிக்கிற அறிவை அந்த ஒரு இரவில அவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டோம். அதை படித்தவர்கள் பேசுகிற பொழுது அவருடைய இதுக்கு அவங்க பதில் சொல்ற போது கூடுதலான அறிவு திறமை வாழ்ந்ததால கேட்கணும்ன்றது மிக முக்கியமானது. பேசக்கூட கேட்பது, அது கேட்கிற இப்ப குறைஞ்சு போச்சு அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்க வைக்கிற நிறைய அறிவு கலைஞர்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து அதை பகிர்ந்து கொள்கிற போது கேட்கிற போது எனக்கும் கூட சில தெளிவுகள் கிடைக்கும், எல்லோருக்குமே கிடைக்கும். ஐயா உங்களோட பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. எனக்கும் தேன்மொழி அம்மாக்கும் உங்க கூட பேசுறதுக்கான ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது இந்த நிகழ்ச்சி. அததான் சொல்லணும். அப்படியே நினைக்கிறீங்க? அப்படியே நான் எனக்கு வந்து தேன்மொழி அம்மா கூடவும் கூட பேசுற வாய்ப்பு கட்சியார் சொல்லக்கூடாது, சொல்லலாம். பங்கேற்பு சான்றிதழ் பத்தி ஒண்ணு அதை பொறுத்தவரையிலும் யாருமே கொடுக்கல, நாம தான் கொடுக்குறோம். அப்படி இல்ல, எல்லோரும் கொடுக்குறாங்க, நாம தான் கொடுக்கறது இல்ல. அதுதான் உண்மை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பங்கேற்பு சான்றிதழ் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த போட்டியோ அந்த நிகழ்வுலயோ வந்து நீங்க எதை எழுதினாலும் உங்க பங்கேற்பு தான், எதை எழுதினாலும் பங்கேற்பு தான். அப்போ எல்லாரும் பங்கேற்பு சான்றிதழ் கொடுக்குறாங்க. அந்த பங்கேற்பு சான்றிதழ் கொடுக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதை கொடுப்பதன் மூலமாக அந்த எழுத்தவர்களுடைய எழுத்தையோ எழுத்து வளத்தையோ கூட்டுவதற்கு பதிலாக அவனை வழுங்கெடுத்து விடும். நமக்குதான் சான்று நம்ம சிறந்த கலைஞராக நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, கவிதையாக எது அதை வந்து சிறந்ததை பாராட்டணும், சிறப்பு அதை விட்டு அப்பதான் அடுத்த கருத்துக்கு போவாங்க. நாம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்பாங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க, படிக்கிறது. அது வந்து இந்த பங்கேற்பு சான்றிதழ் கொடுப்பதில் ஏற்பு எனக்கு கிடையவே கிடையாது. நீங்க நேரடி கவிதை போட்டி வச்சிருக்கீங்க, நேரடி கவிதை போட்டி திறமைக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து அது சரியான ஒரு அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா சரியான வளர்ச்சியை கொடுக்காது. உளவியல் பூர்வமா மகிழ்ச்சியை கொடுக்கும், உளவியல் பூர்வமா மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா உளவியல் என்பது வேறு, அறிவியல் என்பது வேறு. நாம அறிவு சொல்றது ஒண்ணு, உள்ளம் சொல்றது ஒண்ணா இருக்கும். எனவே அறிவு சொல்றத நம்ம கேட்டுக்க மாட்டோம், உள்ளம் சொல்ற கேட்டுக்கொள்ள கூடாது. உள்ள மகிழ்ச்சி அடைவதற்காக வேண்டி அது என்ன பண்ண முடியும்? நீங்க மட்டும் வாங்கிட்டா பரவாயில்ல, உங்களோட கூட 100 பேர் வாங்கியிருக்காங்கன்னா அதுல என்ன பயன் இருக்கு?
நான் தனித்து வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் வரணும் இல்ல. வாங்காமல் போனாலும் கவலை இல்லை. இப்ப பாரதியாருடைய கவிதைக்கு பரிசு கிடைக்கல, அந்த கவிதை பேசப்படுகிறது. பரிசு பெற்ற கவிதை எதுவும் யாருக்குமே தெரியாது. அதனால அது பரிசு பெறுகிறதா வெற்றி அடைகிறதா என்பது முக்கியம் அல்ல. நம் எழுத்து நாம் கவனம் செலுத்தணும். இன்றைக்கு நாளைக்கு போற்றப்படும். இதுவே பங்கேற்பு சான்றிதழ் கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கொடுக்குறோம் செய்யறோம். அந்த குறைஞ்சபட்சம் அவங்க நேர்லயாவது வந்து வாங்கிக்கணும். ஏன்னா அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். வாட்ஸ்அப்லயே போட்டு வாட்ஸ்அப் என்ன பயன்? பயன் சவாலா எடுத்துக்கலாம். ஏன்னா சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதானே வாசல் என்ற வார்த்தை அடங்கி இருக்கின்றது. அத வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணலாம் கிடைக்காத போது. இல்ல கிடைக்காத ஏன் கிடைக்கும் யோசிக்கணும்ல. ஒரு கடைக்கு போறோம், கடை வந்து 6 மணி வரை திறந்திருக்கோம். நீங்க போய் நிக்கிறீங்க, இல்ல வங்கிக்கு போறீங்க, 2 மணி வரை திறந்திருக்கோம் வங்கி. நீங்க வர்ற போது நேரம் ஆயிடுச்சு, கவுண்டர் மூடிட்டோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க திரும்பிடுறீங்க. அப்ப நீங்க யோசிக்கிறீங்கல்ல, ஏன் நமக்கு கிடைக்கல? ஓ, நாம தாமதமா வந்து கிடைக்கல, நாம கொஞ்சம் நாளைக்கு விரைந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றீங்கல்ல. வந்துட்டு இரவு 12 மணி வரையில வச்சு கொடுத்துருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? வாங்கிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் போகும்போது திருப்பி இன்னும் கொஞ்சம் கால தாமதமா தான் போவீங்க. சரி, 12 மணி வரலாம் கொடுப்பா, வாங்கிக்கலாம் அப்படிதான் போகுது. உங்களுக்கு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, ஒரு சிந்தனை வளர்ச்சி, அடுத்த கட்டம் என்னன்றதே வராதுங்க. நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. தங்கத்தமிழுக்கு பூங்கா கவிதை அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய கவிஞர் சில கவிஞர்கள் தங்கத்தமிழுக்கு பூங்கா கவிதைனா கவிதையுடைய முடிந்த வரியாக தமிழால் இந்த உலகத்தை ஆளுவோம் இருப்பாங்க. நான் என்னமோ தமிழ் வச்சு உலகம் ஆளணும்னு சொன்னாம நான் அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. தமிழ் வந்து உலகத்தை ஆளணும் என்ன எனக்கு கிடையவே கிடையாது. நடைமுறைக்கு பொருந்தாத ஒரு விடையா. அந்தந்த மொழி இருக்குது, அவங்கவுங்க மொழி அவங்கவுங்க நாட்டை ஆளும். தமிழ்நாட்டை மட்டும் தான் ஆள முடியல. நீ தமிழ் வந்து உலகம் மட்டும் ஆள் நினைக்க. இது வந்து என்ன எந்த அர்த்தம் கொண்டு போனா, ஒரே தேசம் ஒரே மொழின்ற தவறான கொள்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப ஒரே தேசம் ஒரே மொழி என்பது தவறான கொள்கை என்று சொன்னால், ஒரே உலகம் ஒரே மொழி எவ்வளவு பெரிய தவறான கொள்கையா இருக்கு யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு பக்கத்துல ஒரே மொழி ஒரே தேசம் என்பது எதிர்ப்பதும், இன்னொரு பக்கத்துல இந்த உலகம் மட்டும் தமிழ் ஆளணும் சொல்றது 2 முரண்பட்ட கருத்து. அந்த 2 முரண்பட்ட கருத்து நம்ம ஒத்து வர முடியாது இல்லைங்களா? ஒரே தேசம் ஒரே மொழிதான் ஒத்துக்காம அதை பத்தி கவிதை எழுத வந்துட்டு என்னுடைய முடிவுல உலகத்தை தமிழ் ஆள வேண்டும்னா அப்படி இப்படி ஆள முடியும். அது இப்படி முரணான கருத்து இல்ல. அது மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு வேடிக்கையா இருக்கும். நான் ஒண்ணு எப்பவுமே சொல்லலையேன்னு உலகம் மட்டும் தமிழ் ஆளணும் அப்படி சில பேர் தப்பா சொல்லுவாங்க. அது நடைமுறையில இல்லாத ஒரு நடைமுறையில கொண்டு வர முடியாத ஒரு அந்த மாதிரியான கருத்துக்களை நான் வைத்துக் கொள்ள முடியும். உண்மை எது, அறிவியல் பூர்வமான உண்மை எது அப்படின்னு தமிழ் நெறி அதை கொண்டு போக வேண்டும். அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா உலகத்தை தமிழ் ஆளணும்னு நினைக்கிறது ரொம்ப அபத்தமான செய்தி. அந்த வளர்ச்சியை நாம் இதுவரை தமிழுக்கு கூட வழங்கவில்லை. அதான் உண்மை. தமிழ் அறிஞர் பெருமக்களோ அல்லது அறிவுசால் அறிவியல் மேதைகளோ தமிழுக்கு அந்த வளர்ச்சியை இன்னும் வழங்கவில்லை. நம்ம கிட்ட பல சொற்களுக்கு தமிழ் கிடையாது. பல சொற்கள் மக்கள் கிட்ட போய் சேரல தமிழ் சொற்கள். அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு மிகுந்த பயன். எந்த மொழி உலகத்தை ஆளணுன்றது அந்த அறிவியல் தொழில்நுட்பம், உலகத்தினுடைய சுழற்சி, அந்த உலகத்தினுடைய சுழற்சி தான் மக்களுடைய வளர்ச்சி. அதை ஒட்டிதான் முடிவு செய்யப்படும். மகிழ்ச்சி ஐயா, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பித்தவர்கள் இருவருக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பிக்காதவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக்க நன்றி ஐயா.